துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பஸ் பிளாஸ்ட்ல இருந்து கதை ஆரம்பிச்சிடும். அது கரெக்டா கேப்டன் பரவனோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் பிலிம்ல வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது. வில்லன் தான் ஹீரோவோட எனிமி, அவன் தான் கதை. வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது. ஆனா வில்லன் இறந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் படம் ஓடும். அதுதான் எனக்கு திருப்பி ரமணால இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ரமணால வில்லன் இறந்த பிறகு திருப்பி 10 நிமிஷம் இருந்துச்சு. ஏன்னா பாப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிப்பு அந்த படம் கொடுத்துச்சு. அந்த அந்த படத்துல வந்து லியாகத் அலி கான் சாரோட வசனம் ஆகட்டும், நான் ஒரு ஷோல வந்து லிட்டரலா என்ன 36 இடத்துல கிளாப்ஸும் டயலாக் மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். அந்த படத்தை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவா இருந்தது. அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.